இல்ல. ஒரு பக்கம் ரத்னாவை காதலிச்சிருக்காரு, மறுபக்கம் மாலதியை காதலிச்சிருக்காரு. இல்ல சார், இல்ல, இவரு தப்பா சொல்றாரு. இல்ல சார். பாருட்டி எப்படி சொல்றாங்கன்னு. பொறுமையா இரு, என்னன்னு பாப்போம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஆதாரம் இருக்கு யுவர் ஆனர். இவர் தன்னை காதலிச்சதாகவும் தன்னை ஏமாத்தி விட்டு வேறொரு பொண்ணை திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் அந்த திருமணத்தை நிறுத்தி தனக்கே அறிவழகனை திருமணம் செய்து வைக்கும்படி இறந்து போன மாலதி கமிஷனர் ஆபீஸ்க்கு போன் மூலம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதற்கான ஆதாரங்களோடும் எழுத்துப்பூர்வமான புகாரோடு புறப்பட்டிருக்காங்க. அவரோட ஹேண்ட்பேக்ல இருந்து எடுத்த புகைப்படங்கள், கமிஷனருக்கு அவர் எழுதிய புகார் கடிதம் அனைத்தும் இதுல இருக்கு யுவர் ஆனர். சார், சார் என்ன சார் இதெல்லாம்? இது நீங்க தானே அறிவழகன்? அதுல இருக்கிறது நானா சார்? ஆனா நான் உங்களை லவ் பண்ணல. நாங்க ஒர்க் பண்ண ஸ்கூல்ல எல்லாரும் ஒரு நாள் ஃப்ரெண்ட்லியா போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப எடுத்த போட்டோ தான் சார் இது. வெறும் போட்டோவை வச்சு ஒரு மனிதர் ஒரு பெண்ணை காதலிக்கிறத முடிவு பண்ண முடியாது யுவர் ஆனர். முடியாதுதான். ஆனா இவர் லவ் பண்ணிருக்காருங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? அட்லீஸ்ட் தன்னை இவர் காதலிப்பதா அந்த மாலதி நம்பி இருக்காங்க இல்லையா? அதுக்கான ஆதாரங்கள் தான் இது. ப்ரொசீட். ஒரு பக்கம் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க, மறுபக்கம் அறிவழகனுக்கு போன் செய்து தன்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கெஞ்சி அழுதுருக்காங்க. ஐயோ இல்ல இவரான, இது போய் இந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. அறிவழகனுக்கு அவங்க போன் செய்த கால்களின் லிஸ்ட் இறந்தவரோட சிடிஆர் லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கான ஆதாரம் இதோ இருக்கு. சார் என்ன சார் நடக்குது? ஓகே, ப்ரொசீட். அந்த சிடிஆரை பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முத நாள் இரவு வர மாலதி திரும்ப திரும்ப அறிவழகனுக்கு போன் பண்ணிருக்காங்க. இவரான முதல்ல அவங்க எனக்கு காலே பண்ணல. நான் பேசல. என்னது இது? நீங்க 10 நிமிஷம் பேசியிருக்கதா ரெக்கார்ட் சொல்லுது. ஆமா, நீங்க யாரு? நான் தான் வெங்கடேஷ். என்னாச்சு குரு? அவனை புடிச்சிட்டீங்களா? நாங்களும் கோர்ட்டு கேட்ல காவல் கால் போட்டு கவனமா இருந்தோம் மேடம். ஆனா அந்த சண்முகம் நம்மளை ஏமாத்திட்டா மேடம். என்ன சொல்ற? ஜட்ஜு கார் உள்ள போச்சு, அத சோதனை போட முடியாதுன்னு உள்ள விட்டுட்டோம். ஆனா அந்த கார்ல தான் டவாலி வேஷத்துல வெங்கடேஷ் உள்ள அனுப்பிச்சிருக்கா மேடம். என்னது? வெங்கடேஷ் உள்ள வந்துட்டானா? ஆமா மேடம். சாட்சிக்குள்ள அவனை ஏத்திட்டாங்க மேடம். இப்ப சாட்சி சொல்ல போறேன் மேடம்.
ஓகே ப்ரொசீட். இந்த வழக்குக்கும் இங்க நிக்கிற சாட்சியத்துக்கு என்ன சம்பந்தம்? இவர் கண்ட சாட்சியங்களை எல்லாம் கொண்டு வந்து வழக்க திசை திருப்ப பாக்குறாரு யுவர் ஆனர். இல்லை யுவர் ஆனர், இந்த வழக்கே ஜோடிக்கப்பட்ட வழக்கு. அறிவழகனை இந்த கொலையில சிக்க வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் இந்த சாட்சி இப்ப கோர்ட்டுக்கு சொல்லுவாரு யுவர் ஆனர். அதனால இந்த சாட்சியத்தை அனுமதிக்குமாறு வேண்டுகிறேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். நீங்க கேஸ ப்ரொசீட் பண்ணுங்க ராசப்பா. யுவர் ஆனர், அந்த மாலதி என்ற பெண்ணை ஒரு சதித்திட்டத்தோட தான் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க. உண்மையிலேயே மாலதி அறிவழகனை காதலிக்கவே இல்லை.